என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த இன்றைய முத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. எகிப்தின் வேலையை நினைத்தார்கள் என்று நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். எகிப்தின் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தேவனை தேடுவதை நாம் நிச்சயமாகவே 2ஆம் 3ஆம் இடத்துக்கு தள்ளிவிடுவோம். அது தேடுவதற்கு சமம் அல்ல, அல்லது தேவனுக்கு கனவீனப்படுத்துகிறோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. என்னாகும் 14ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எகிப்துக்கு திரும்பி போவது உத்தமம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பாகவும் அங்கே ஆதங்கமாகவும் இருந்தது. அது எவ்வளவு ஒரு பரிதாபமான தவறான காரியம் என்பதை அவர்கள் நினைக்கவில்லை. எகிப்தை நினைத்தார்கள், எகிப்தின் கல்லறையும், நேற்று சொன்ன எகிப்தின் வேலையை நினைத்தார்கள், எகிப்தின் நிழலை நினைத்தார்கள். எகிப்தினுடைய பார்வோன் கிட்ட இருந்தாலே பரவாயில்ல, அங்கே செத்துருக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை அவர்கள் நினைக்க, அதிலே வாழ அவர்கள் மறந்து விட்டார்கள். அவங்களுக்குள்ள அந்த திருப்தி இல்லாமல் போச்சு. பார்த்தீங்களா? அதுதான் வருத்தமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எகிப்தினுடைய ஆராதனையை நினைத்தார்கள், எகிப்தினுடைய ஆவிகளை நினைத்தார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், அதில் முதல் 8 வசனங்களிலே மோசே தேவனோடு கூட பேசுவதற்காக, தேவனிடத்திலிருந்து கற்பனைகளை வாங்குவதற்காக இப்பொழுது மலைக்கு மேல் சென்று நாட்களாகிவிட்டது. கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த, அழைத்து வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் என்று 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் எங்களுக்கு வேண்டும். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் எங்களை கானானுக்கு கொண்டு செல்லுகிற தேவன் எங்கே என்று கேட்கவில்லை. ஆனால் தேவனுடைய வல்லமையும் கரத்தையும் கிரியையையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டதற்கு பின்பு இந்த தேவனை விட்டு எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் வேண்டும் என்றால் அவர்கள் எகிப்தினுடைய ஆவிகளை நினைத்தார்கள், அவர்கள் எகிப்தினுடைய ஆராதனை நினைத்தார்கள். அவர்களுக்குள்ளாக இருந்து எகிப்தின் ஆராதனை போகாம உள்ளே போராடி கொண்டிருக்கிறது. அதனாலதான் எகிப்தினுடைய தெய்வங்கள் அவர்களோடு போராடுகிறதுனாலே தங்களை அழைத்து வந்த தேவனுக்கு அவர்கள் அங்கே ஆராதிக்க மனம் வரவில்லை. பிரியமானவர்களே, நாம் 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து மிக அழகாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். இதுவரைக்கும் விக்கிரகத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. எகிப்தினுடைய விக்கிரகங்கள், எகிப்தினுடைய அந்த ஆவிகள், எகிப்தினுடைய அந்த ஆராதனைகள், இதையெல்லாம் பார்த்தவங்க இப்பொழுது புதுசா ஆரோன் கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் வேண்டும். அப்படின்னா தேவன் எவ்வளவு வல்லவர், அவரை போல ஒரு தேவன் இல்லை என்பதை பார்த்ததற்கு பின்பாகவும் வேறு தெய்வத்தை கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதிலே இன்னும் எகிப்தினுடைய விக்கிரகங்களோடு அல்லது எகிப்தினுடைய ஆராதனைகளோடு அவர்களுக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்போ கூட நாங்கள் நல்லா இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னால் கூட எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் இப்படிலாம் இல்லை, இந்த பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ தான் ரொம்ப இருக்குது, பேசாமல் அங்கே இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்படாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசில் தோணுதா? அடிக்கடி பழைய ஆராதனைகள் உங்களோடு மோதி பார்க்கிறதோ, உங்களை இழுக்கின்றதோ? இன்னைக்கு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ராசி பலன்களை பேப்பரில் பார்க்குறதும் டிவியில் பார்க்குறதும் நிறைய கிறிஸ்தவங்க அதுக்கு அடிமையாக இருக்கிறதும் உண்டு. நாள் நட்சத்திரங்கள் பார்க்கிறது, கல்யாணத்தை பண்ணும்போது கூட அந்த நல்ல காலமா கெட்ட காலமான்னு பார்க்குற நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள், இது சாபம். பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நம்ம இதெல்லாம் பார்த்து இதுதான் உங்கள் வாழ்க்கை என்று நினைப்பீர்கள் என்றால் நாம் இன்னும் எகிப்தில் வாழ்கிறோம். இது ஒரு பின்மாற்றத்தின் ஆவி உங்களோடு போராடுகிறது என்று அர்த்தம். என்னதான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இன்னும் சிலருக்கெல்லாம் இந்த பழக்கம் இன்னைக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமை நான் பணம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், விளக்கு வச்சதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து எந்த பொருளும் போகக்கூடாதுன்னு சில கிறிஸ்தவங்களும் இதை கடைப்பிடிக்கிறதெல்லாம் நினைக்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது. தயவு செய்து இதை செய்யாதீங்க. இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் 100% எகிப்தின் ஆவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எகிப்தின் ஆராதனைகளோடு நீங்கள் இன்னும் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில்
17வது வசனத்தை நான் படிக்கிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, ஆண்டவருக்கு பலி செலுத்துவதாய் நினைத்தார்கள், ஆனால் தேவனுக்கு பலி செலுத்தவில்லை. நூதனமாய் தோன்றினவைகளை அவர்கள் பற்றி கொண்டார்கள். ஆராதனை தேவனுக்கு தான். யார் ஆராதிக்கிறோம், யாரை நாம் உயர்த்துகிறோம், யாருக்கு மரியாதையும் மகிமையும் செலுத்துகிறோம். தயவு செய்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆராதனைகளை குறித்த கவனம் எப்போதும் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்தின பிரதான காரியம், தேவனை விட்டுவிட்டு நூதனங்களுக்கு பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். பாருங்க, தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அனனியா, மிஷாவே, அசரியா என்ற அந்த யூத இளைஞர்களுக்குள்ளாக ராஜாவை நிறுத்தியை ராஜாவை தான் வணங்கணும்னு தானியேலை நிர்பந்தித்த போது தானியேல் அங்கே அதற்கு கீழ்ப்படியவில்லை. இந்த 3 இளைஞர்களை நிர்பந்தித்து ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த 3 இளைஞர்களும் அந்த நிர்பந்தத்திற்கு தலை வணங்கவில்லை. தைரியமாய் சிங்கக்கபியையும் அக்கினி ஜுவாலையையும் சந்தித்தார்கள். இன்னைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகுறீங்களா? உலகத்துக்கு உலகமாக வாழ்ந்து அப்போ தான் இந்த உலகத்தில் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று காட்டுவதற்கு கூட தயக்கமா இருக்குதா? ஒருவேளை நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படி செய்ய மாட்டேன், இது செய்தால் வேதத்தின்படி பாவம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இப்படி ஒரு வேளை இன்னைக்கு அந்த தேவனுக்காக நிற்கக்கூடிய தைரியம் இல்லாமல் கோழைத்தனமாக ஏதோ சில ஆராதனைகளுக்கு உங்கள் வாழ்க்கையை விற்று போட்டிருந்தால், இடம் கொடுத்திருந்தால், மனசுல நம்பிக்கை இருக்கு பிரதர், வெளியில காமிச்சிக்க முடியாதுன்னு சொன்னா இதுவும் பின்மாற்றத்தின் அடையாளம். உங்களால் தைரியமா ஆண்டவரை சொல்ல முடியல, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்வதிலே வெட்கப்படுறீங்களா? ஆண்டவருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால இனி உலகத்துக்கு பக்கம் போகமாட்டேன்றதுல நீங்க கவனமா இருக்கிறீங்களா? உங்கள் ஆராதனை யாருக்கு? யாரை ஆராதிக்கிறீங்க? யாருக்கு முதலிடம் கொடுத்து யாரை உயர்த்துகிறோமோ அவர்களை தான் நாம் ஆராதிக்கிறோம் என்று அர்த்தம். அது யாரா வேணா இருக்கட்டும். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மனுஷனை வச்சா அதுவும் விக்கிரக ஆராதனை தான். இன்னும் எகிப்தினுடைய ஆராதனை நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று தான் அதற்கும் அர்த்தம். நீங்கள் ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மளை இதுக்கு தான் படைச்சார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்னைக்கு மனப்பாட பகுதியாக ஏசாயா 43:21 நாம் படிப்போம். நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறவர்களாய், தேவனை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாக மாறுவோம். நம்முடைய ஆராதனைகளிலே எகிப்து கலந்துவிடக்கூடாது. நம்முடைய ஆராதனைகளிலே எகிப்தினுடைய தெய்வங்கள் வந்துவிடக்கூடாது. எனவே நாம் அவைகளை முற்றிலுமாய் அகற்றிவிட்டு தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, எகிப்தினுடைய ஆராதனையை நினைத்து, எகிப்தின் ஆவிகளை நினைத்து அவர்கள் மீண்டுமாக ஆண்டவரே தங்கள் இருதயத்திலே பின்வாங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கவனமாய் நடக்க, ஒவ்வொரு நாளும் எகிப்தினுடைய ஆராதனைகள் எங்களுக்குள் வந்துவிடாமல் ஜாக்கிரதையாய் எங்களை காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பின்மாற்றத்திற்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். உம்மை தவிர நாங்கள் யாரையும் ஆராதிக்கக்கூடாது. ஆராதனைக்கு உரியவர் நீர் ஒருவர்தான் என்பதை எப்போதும் நிதானித்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.